என் பேர் வந்து ஜெயந்தி, பிள்ளை பேரு ஜோஸ்ராஜ். 18 வயசு முடிஞ்சு 19 வயசுல மேரேஜ் ஆச்சு. 2 பேரும் ட்வின்ஸ். அவன் வந்து ட்வின்ஸ்ல இன்னொரு பிள்ளை 5 நிமிஷம் வித்தியாசம். 5 நிமிஷம் தாண்டி தான் அவன் பிறந்தான். ஒரு சத்தம் தான் அழுது இங்கு பெட்டில் கொண்டு வச்சாங்க. டாக்டர்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லல. அப்போ நாங்க சண்டை போட்டு தான் பிள்ளை வாங்கினோம். மருந்து கொடுக்க கூட முடியாத அளவில் உள்ள வாதம் இருந்தது. யாருமே அவனை ஒதுக்கல, அவனை வெறுக்கல. கடவுள் தந்த வர நம்ம பிள்ளை வந்து நார்மலான பிள்ளை எப்படி பார்ப்பாங்க அதே மாதிரிதான். ஏன்னா அப்பாவும் அண்ணனும் அம்மாவும் சகோதரன் எல்லாமே அவனை பார்த்தது. இவங்களுக்கு 1.5 வயசானதுமே வந்து வீட்டுக்காரர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அந்ததுமே சின்ன வயசா எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு வந்து அம்மா வீட்டுல இருந்துச்சாங்க. அப்புறம் வந்து எங்க அண்ணனு மேரேஜ் ஆச்சு. எங்க அப்பா சொன்னாரு, இனி வந்து இவ்வளவு தனிமையில இருத்தணும், இல்லைன்னா பிரச்சனை என்னது வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தனிமையில வீடு வச்சு தந்தாங்க. வச்சு தந்து எங்க அம்மா தான் என கூடவே இருந்தாங்க. இவனை வந்து நான் வேலையை போத்தோணுங்க. இப்ப குளத்தரையில ஒரு ஹோம் ஸ்கூல் இருக்கு, நல்லா பாப்பாங்க பிள்ளைங்களை, நம்ம பிள்ளை எங்க விடுவோம் அப்படின்னு. அப்ப வந்து எங்க அம்மா வந்து கேட்டு அவங்கள ஏற்பாடுல நாங்க ஹோம் ஸ்கூல் கொடுத்தோம். பெண் குழந்தைகள் கிடையாது, 2 பையன், 2 ட்வின்ஸ். திடீர்னு அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் திருவிழாவில் ஏதோ தோணை செய்யணும்னா இவனை வந்து பொண்ணா ஒதுக்கி விடணும். அப்போ எனக்கே ஆச்சரியம், ஐயோ ஏன்னா பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கான்னு. பொண்ணு மாதிரிதான், அசல் பொண்ணு மாதிரிதான் இருந்தான். அப்போ அவனை ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸே கேட்டாங்க, இது யாரு ஜோஸ்ராஜா அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க அம்மா கொரோனா டைம்ல வந்து நல்லா தான் இருந்தாங்க. அட்டாக்ல திடீர்னு இறந்தாங்க. அப்ப நினைச்சேன் எங்களை யாருமே இல்ல. அடுத்து கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு விடல. இனி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் வந்து என்ன அம்மானு கூப்பிடல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் அம்மானு கூப்பிட்டா. தங்கச்சிக்கிட்ட எல்லா டைம் சொன்னேன், என்ன அம்மானு கூப்பிட்டான் ஜோஸ்ராஜ் அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்து, இனி நான் பிள்ளை பார்ப்பேன். இப்ப வந்து ஒரு இடத்து போகணும்னு சொன்னா கூட யார்டையும் சரி என் பிள்ளை கொஞ்ச நேரம் பாப்பிக்கலான்னு கேட்டா கூட எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு அங்க போகணும், வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மனசு வேதனையா இருக்கும். அப்புறம் எனக்கு காலத்து பரவாயில்ல பாய்க்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு மனசு ஒரு ஃபீலிங் கஷ்டமா இருக்கு. கடவுள்கிட்ட என்னன்னு கேட்கல. கடவுள் அவனுக்கு ஒரு வழி வேணும். இதுக்கு எப்படியாவது எனக்கு காலத்து புறவன் நல்லா இருக்கணும், யாரும் ஒரு கஷ்டப்படக்கூடாது. கடவுள் ஏதாவது ஒரு வழி தருவாருன்னு நம்பிக்கையில தான் நான் இருக்கு. சிறந்த அன்னையர் விருது கிடைக்கிறதுக்கு ஒரு சமுதாயத்துல கொடுத்து வச்சிருக்கணும், மேடையாரி வாங்குறதுக்கு. அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறேன். ஸ்ரீ அருணோதயம் கிளப் வழியாக என்ன வந்து நான் வாங்கினதுக்கு அவார்டு வாங்குறதுக்கு.